ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எவ்ரிடே நீட்ஸ் சேனலிலேருந்து நான் உங்கள் பாவை. இன்றைக்கி நம்ம ராமன் மேகி நூடுல்ஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு 10 பீஸ் அளவுக்கு பன்னீர் எடுத்து வச்சுருக்கேன். லெட்டூஸ் லீஃப் எடுத்து வச்சுருக்குறோம். பாலக்கு கீரை, கேரட் இந்த அளவுக்கு நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கு. அதே மாதிரி பீன்ஸ் பார்த்திங்கன்னா பீன்ஸ் இந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கோம். அடுத்தபடியாக மேகியை நூடுல்ஸ் நல்லா தண்ணியை கொதிக்க வச்சுட்டு அதில் மேகி மசாலாவும் போட்டுட்டு மேகியும் அது கூட போட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்குறோம். சரிங்களா? இது தண்ணியோடு இருக்கணும், தனியாக எடுக்கக்கூடாது. ஓகே, இப்போ அடுத்தது என்ன பண்ணணுன்னா, தனியாக ஒரு பேனில் பட்டர் போட்டு இந்த காய் எல்லாத்தையுமே கீரை எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா தனித்தனியாக போட்டு ஆஃப் பாயில் மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பேன் ஹீட் ஆகிடுச்சு. இதில் பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் சேர்த்துட்டோம். இதில் ஃபஸ்ட்டு பன்னீர் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பன்னீர் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்து வச்சிடலாம் நம்ம தனியாக. இப்போது இந்த பட்டர்லேயே அதே லேசான ஹீட்டில் இந்த லெட்டூஸை நம்ம தனியாக பிரித்து கட் பண்ணி போட்டுக்கலாம். போட்டு லைட்டாக வதக்கி எடுத்து வச்சிடலாம். இப்போது நம்மளோட லெட்டூஸ் இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கலாம். இப்போது அதே பாத்திரத்தில் இந்த பசலைக்கீரைவும் அதே மாதிரியே ஆஃப் பாயிலாக லேசான தீயில் வதக்கிக்கலாம். இப்போது நல்லா வதங்கி வந்துடுச்சு. இதை அதே மாதிரி வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். இது கூட கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு பட்டர் சேர்த்துட்டு இதில் நம்ம இப்போது பீன்ஸு, நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இஞ்சி, பச்சை மிளகாய், கேரட் இது எல்லாத்தையும் நல்லா இப்போ வதக்கிக்கலாம். ஒரு ஆஃப் பாயில் ஆகணும், நல்லா குக் ஆகிற அளவுக்கு மூடி போட்டு கூட வதக்கிக்கலாம். காய் பார்த்திங்கன்னா நல்லா ஆஃப் பாயில்டு வெந்து வந்திருக்கு. இந்த சமயத்தில் ஒரு சிட்டிக்கு அளவுக்கு இதில் சால்ட்டு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது நல்லா மறுபடியும் கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு இந்த காயவும் எடுத்து நம்ம வேறு பாத்திரத்தில் வச்சிடலாம். இப்போது இன்னும் கொஞ்சமாக பட்டர் இதில் சேர்த்துட்டு இதில் ஒரு முட்டை ஆஃப் பாயில் போட்டுக்கலாம். இப்போ நம்மளோட ஆஃப் பாயில் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதெல்லாத்தையும் எப்படி ரெடி பண்ணுன்றதை பார்க்கலாம். இப்போ நம்மளோட மேகி ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு கேரட் எடுத்துக்கலாம். அது கூடவே பீன்ஸை சேர்த்துக்கலாம். நம்ம வதக்கி வச்ச பாலக்கு கீரை, லெட்டூஸ் லீஃப், பன்னீர், half boil. இப்போ நம்மளோட ராமன் மேகி நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பாருங்கள், இது மாதிரி எடுத்து வெஜிடபிளோடு சாப்பிடும்போது அவ்வளோ அற்புதமாக இருக்கும். பிள்ளைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.